இந்த பழைய ஏற்பாடு காலத்தில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்வதற்கு, அவர்களை வழிநடத்துவதற்கும், அவர்கள் தங்கள் பாவங்களை விட்டு விலகி கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு உடன்படிக்கைக்கு நேராக வழிநடத்தும்படி ஆண்டவர் சில காரியங்களை ஏற்படுத்தினார். அதில் ஒன்றாக அவர்கள் வழிநடத்தக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டி என்பது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடியதாக மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி தருகிறதாய் இருந்தது. இந்த உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் செல்கிறதோ, எங்கெல்லாம் பயணிக்கிறதோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம் வந்தது. எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம் இருந்தது. ஹல்லேலூயா. அப்படியாய் இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துல எல்லா இடத்திலும் கர்த்தர் அதை ஆசீர்வதித்து அந்த ஜனங்களுக்கு வழிநடத்தக்கூடியதாய் இருந்தது. ஏன் என்று கேட்டால், அவர்கள் பாவத்தினாலும் சாபத்தினாலும் வழி தப்பி திரிந்து அலைகிறதுனாலே அவர்களுக்குள்ள ஒரு கற்பனைகளை, கட்டளைகளை கை கொள்ளும்படியாக ஒரு காரியங்களை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கும் என்று சொன்னால், ஆசரிப்பு கூடாரத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கப்படுகிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 விதமான காரியங்கள் அங்கே இருக்கும். 3 பிரிவாக இருக்கும். பிரகாரம், பரிசுத்தம், மகா பரிசுத்த ஸ்தலம். அதாவது பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தான் இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடன்படிக்கை பெட்டி உள்ள வைத்திருப்பார்கள். இதில் உடன்படிக்கை பெட்டி வைத்திருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை அங்கே பலி செலுத்தப்பட வேண்டும். ஆட்டுக்குட்டியோ அல்லது கடாவோ இல்லது காளைகளோ ஏதாவது ஒரு பலியை செலுத்தி ரத்தத்தை சிந்தி அந்த வருடத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க, அந்த கிருபாசனத்தில் பலி செலுத்தி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குற்ற நிவாரண பலியாக அவர்கள் மாற்றுவாங்க. பாவம் செய்கிற எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, தங்கள்கிட்ட இருக்கிற அந்த பலிகளை செலுத்தி அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரயாட்சத்தை தேடிக்கொள்வார்கள். அப்படியாக அவர்கள் வழிநடத்தும்படி இங்கே உடன்படிக்கை பெட்டி கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 காரியங்கள் அங்கே இருக்கிறது. 2 கற்பலகை இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆரோனின் துளிர்த்த கோல் அங்கே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பொற்பானையில் இருக்கிற மண் அங்கே இருக்கும். இந்த 3 காரியங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறோம். அப்படி இருக்கிற வேலையில் பார்த்தீங்கன்னா அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் பயணிக்கிறதோ, எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருந்தது. அப்படியாக ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டி இருக்கிறதுனாலே இந்த உடன்படிக்கை பெட்டி வேண்டும் என்று சொல்லி தாவீது விரும்பினார். ஏன் தாவீது விரும்பினார் என்று சொல்லி கேட்டால், அவர் இப்பொழுது முதல் முறையாக ஒரு ஆட்சிக்கு வருகிறார். அந்த ஆட்சிக்கு வரும்போது அந்த ஆட்சியை நடத்துவதற்கு, ராஜாவா பொறுப்பேற்று பயணிப்பதற்கு அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கணும். அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தால் மாத்திரமே அந்த தேசத்துக்கு, அந்த ராஜ்யத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொல்லி நம்பி அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்படி சொன்னார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக, சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றான். ஹல்லேலூயா. நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக. ஏன் என்று கேட்டால், சவுலின் காலத்திலே அந்த பெட்டி பயன்படுத்தப்படாமல் இருந்தது. அப்படி பயன்படுத்தப்படாமல் இருந்ததுனாலே என்னவென்று கேட்டால், அந்த அந்த தேசத்தில் சில பாவங்கள், சில சாபங்கள் அங்கே வந்ததுனால அங்கே அநேக உபத்திரங்கள், வேதனைகள் வர ஆரம்பித்தது. இப்போ முதல் முறையாக தாவீது தனது பதவியை ஏற்ற பின்பு ராஜாவான பிறகு தன் ஆட்சிக்காக என்ன பண்றாரு, அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்படி அவர் செய்கிறார். ஏன் என்று கேட்டால், அந்த உடன்படிக்கை பெட்டியில தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டியில தான் அந்த கற்பனைகள், கட்டளைகள் இருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டியில தான் அற்புத அதிசயங்கள் இருக்குது என்று சொல்லி அதை நம்பி அதை வாங்க உதவி கேட்டுக்கொண்டான். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெருங்கல்மழையும் உண்டாயின. ஆமென்.
இங்கே உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லப்படும் போது அது தேவனை குறிக்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டி இப்பொழுது எங்கே இருக்கிறதுனா பரலோகத்தில், வெளிப்படுத்தல சுவிசேஷத்தில் சொல்லப்படுகிறது, பரலோகத்தில் இருக்குது. தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது, அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கை என்னப்பட்ட பெட்டி என காணப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் அந்த பெட்டி யார் என்று சொன்னால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது அந்த வார்த்தை. அந்த வார்த்தை எங்கிருந்து வருது என்று சொன்னால் யோவான் அதிகாரம் 1வது வசனத்தை சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தார் என்று சொல்லி, இப்போ முதல்ல அந்த ஜனங்களை வழிநடத்துவதற்கு உடன்படிக்கை பெட்டி கூட அந்த வார்த்தை அபிஷேகம் பண்ணப்பட்டதாய் இருந்தது. இப்போது அந்த மக்களை ஆசீர்வதித்தது இப்போது பரலோகத்தில் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த உடன்படிக்கை பெட்டி இப்போ எங்க இருக்கிறது என்று சொன்னால், நாம் இந்த உலகத்தில் வாழும்படி, நாம் இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்படும்படி, நாம் இந்த உலகத்தில் ஜெயிக்கும்படி, இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசின் காரியங்களை எதிர்த்து நின்று கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற கற்பனைகளை, கட்டளைகளை கைக்கொண்டு நமக்குரிய மன்னாவை எடுத்துக்கொள்ளும்படி நம் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன என்றால் நம் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த வேதாகமம். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தும். ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஜெயம் உண்டாகும், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் விடுதலை உண்டாகும், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சுகம் உண்டாகும், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ரட்சிப்பு உண்டாகும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உண்டாகும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசியின் கைகளை உயர்த்த ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த உடன்படிக்கை பெட்டியை, இந்த பரிசுத்த வேதாகம புத்தகத்தை நாம் சுமக்க வேண்டிய கட்டாயமும் அவசியம் உள்ளது. ஹல்லேலூயா. அப்படியானால் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும் இந்த வேதத்தை நாம் சுமக்க வேண்டும், இதை படிக்க வேண்டும், இதை வாசிக்க வேண்டும், இதை சுவாசிக்க வேண்டும், இதில் உள்ள அற்புத அடையாளங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதற்காகத்தான் நம் கைகளில் இந்த உடன்படிக்கை பெட்டியை ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் வருகிற பாவங்கள், உலகத்தில் வருகிற சாபங்கள், உலகத்தில் வருகிற வியாதிகளிலிருந்து விலகி காத்து ரட்சிக்கப்படும்படி கர்த்தர் நம்மை காக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உடன்படிக்கை பெட்டி நமக்கு அவசியம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்துக்கிறீங்க? உயர்த்தி காமிங்க. ஹல்லேலூயா. அப்படியானால் இதுவரை நாம் கொண்டு வரலனா நாம் இதை சுமந்து வர வேண்டும், இதை கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. இதில் தான் நம்முடைய ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது, இதில் தான் நம்மளுக்கு சுகம் இருக்கிறது, இதில் தான் நம்ம ரட்சிப்பு இருக்கிறது, இதில் தான் நம் பிள்ளைகளுக்குரியான வாக்கு தத்தங்கள் இருக்கிறது, நமக்குரியான வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியா இந்த உடன்படிக்கை பெட்டியை வேண்டும் என்று சொல்லி தாவீது என்ன பண்ணுகிறார்? விரும்பினார். அதை கொண்டு வரும்படி ஆவலா இருக்கார். ஏன் என்று கேட்டால் இந்த உடன்படிக்கை பெட்டி இருந்த இடங்கள் எல்லா இடத்திலும் என்ன நடந்தது? அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. அதாவது அவர்கள் சுமந்து வரும்போது யோர்தான் நதி பின்னோக்கி போனது. இந்த உடன்படிக்கை பெட்டி சுமந்து வரும்போது அது மாத்திரமல்ல, எல்லா பாகால் சில விக்கிரக தோப்புகளெல்லாம் உடைக்கும்படியான அதிகாரத்தை இந்த உடன்படிக்கையில் உள்ள வாக்கு தத்தங்களும், இந்த கற்பனைகளும், இந்த வசனங்களும் அது நமக்கு, அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் தந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியானால் நம்ம வாழ்க்கையில் அற்புத அடையாளங்கள் காண வேண்டும் என்று சொன்னால், நம்ம வாழ்க்கையில் ஒரு குறைவும் இல்லாமல் திருப்தியாக போஷிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வர வேண்டியது வாழ்க்கையில மிக அவசியமாக இருக்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டியில் 3 காரியம் இருந்தது. 2 கற்பலகை, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆரோனின் துளிர்த்த கோல். இந்த ஆரோனின் துளிர்த்த கோல் எதற்கு அடையாளமா இருக்கிறது? அற்புத அடையாளமா இருக்கிறது, அதிசயமா இருக்குது. நம்ம வாழ்க்கையில இதுவரை செயல்படாத காரியங்களை துளிர்த்து எழும்பும்படி, ஆசீர்வதிக்கும்படி, நம்மளை அதிசயமா நடத்தும்படி இது என்ன பண்ணுது? இது அடையாளமா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதில் அந்த பொற்பானில் இருக்கிற அந்த மன்னா நம்ம ஒரு நாளும் ஒரு குறைவும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு ஆண்டும் நம்மை போஷிக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை அந்த உடன்படிக்கை பெட்டியில் இருந்தது. அதே உடன்படிக்கை பெட்டியில் தான் இத்தனை விதமான அற்புதங்களும் அடையாளங்களும் ஆசீர்வாதங்களும் சுகங்களும் அடங்கி இருக்கிறது. இதை வாசிக்கும் போது, இதை சுமக்கும் போது நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட காரியங்கள் நம்ம என்ன பண்ணலாம்? சுதந்திரித்து கொள்ள முடியும். அதனால தான் இங்கே தாவீது என்ன பண்ணுகிறார்? அதை கொண்டு வரும்படி விரும்பினார். ஆனால் ஒரு காலத்தில் இந்த தாவீது ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்தான். வெயிலையும் மழையிலையும் சிங்கங்களோடும் கரடிகளும் போராடி அநேக உபத்திரங்களை, வேதனைகளோடு கடந்து வந்து தான் மேய்த்து கொண்டிருக்கிற ஆடுகளை காப்பாற்றுகிற ஒரு பொறுப்புள்ள மனுஷனாய் இருந்தான். இந்த ஆடு மேய்த்து கொண்டிருந்த மனுஷனை ஆண்டவர் என்ன பண்ணார்? அபிஷேகித்தார். ஹல்லேலூயா.
அபிஷேகித்தார். எப்படி அபிஷேகித்தார்? தீர்க்கதரிசி மூலமாய் அபிஷேகித்தார். இவன் அழுது புலம்பி தனிமையில, என்னை யாரும் மதிக்க ஆள் இல்லை, என்னை விசாரிக்க ஆள் இல்லை, என்னை விரும்புவதற்கு ஆள் இல்லை, என் சகோதரர்கள் என் குடும்பத்தார் எல்லாரும் வீட்டில் சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் போஷித்து சந்தோஷித்து ஜாலியா மகிழ்ச்சியா வாழ்ந்து கொண்டிருக்கிற, நானும் ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருக்க, கல்லிலும் முள்ளிலையும் வெயிலும் மழையிலும் நான் அலைந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவன் புலம்பிக் கொண்டிருக்கிற வேளையில கர்த்தரை மார்த்தம் துதித்து ஆராதித்துக் கொண்டிருந்தான். அந்த நிலைமையில தான் ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாய் அவனை அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. அவனுடைய தனிமையை பார்த்தார், அவனுடைய அங்கலாய்ப்பை பார்த்தார், அவனுடைய வேதனையை பார்த்தார். அவர் ஒருவரும் விரும்பத்தக்க முடியாத அளவுக்கு இருந்த தள்ளப்பட்ட சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் என்னை அழைத்தாரே, என்னை அபிஷேகித்தார். எப்படி அபிஷேகித்தார்? ஒரு தீர்க்கதரிசி மூலம் அபிஷேகத்து சாதாரண ஒரு அபிஷேகம் இல்ல, தைல கொப்பியை திறந்து அபிஷேகம் பண்ணுவார்கள். ஆனால் தாவீதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசியோ கொம்பினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். கொம்பினால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டியதுன்னு சொல்லப்படும் பொழுது அது பலியிடப்பட வேண்டும். பலியிடப்பட்டால் ஒழிய கொம்பினால் அபிஷேகம் பண்ணப்பட முடியாது. அப்படியானால் தாவீதுக்கு ஏற்கனவே ஒரு பலி செலுத்தப்பட்டாயிற்று. ஹல்லேலூயா. அப்படி பலி செலுத்தப்பட்டதனாலே அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆண்டவர் நமக்காக பலி செலுத்தப்பட்டார். நாம் நமக்காக ஏற்கனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவிலே பலி செய்யப்பட்டார். அப்படியாக தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்கனவே தாவீது அபிஷேகம் பண்ணப்பட வேணும்னா ஒரு பலி செலுத்தப்பட்டிருக்கணும். ஆனா நம்ம ஆசீர்வதிக்கப்படனா நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவிலே பலி செலுத்தப்பட்டிருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த பலி செலுத்தப்பட்ட பிறகுதான் நமக்கு இந்த கரங்களிலே இங்கே அந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தமான சுகங்களும் பலனும் ஆரோக்கியத்தை இதுக்குள்ளே நம்ம வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு ஈடாக இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்குள்ளே கிரி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த வேதத்தை நாம் சுமக்கணும், இந்த வேதத்தை நாம் வாசிக்கணும், இந்த வேதத்தின்படி நாம் நடக்கணும். அதனால்தான் அந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் கை கொள்ளும் போது இதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்படியாக இந்த உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம் இருந்தது. இந்த உடன்படிக்கை பெட்டி இருந்த 3 வீட்டில் கர்த்தர் என்ன மாதிரி அற்புதங்களை செய்தார் என்று நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அம்மினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரனாகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். ஆமென். போதும். இங்க அபினதாபின் வீட்டிலிருந்து முதல் பார்த்தீங்கன்னா அபினதாபின் வீட்டில் தான் இருந்தது. இந்த உடன்படிக்கப்பட்ட இருந்த வீட்டில் எல்லா இடத்திலும் அற்புதம் அதிசயம் நடந்தது. ஆனால் இவர் வீட்டில் வைக்கப்பட்டிருக்கும் போது இந்த உடன்படிக்கப்பட்டிய குறித்துதான அக்கறை இல்லை, இது குறித்தான பயபக்தி இல்லை, இது குறித்து ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தம்படி நடக்கணும், இது செயல்படுத்தணும் என்று சொல்லி இவரும் நடக்கல, இவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்படவில்லை. இப்படி சொல்லப்படாமல் இருந்ததுனால இவருடைய வாழ்க்கையில் உபத்திரங்கள் இருந்தது. கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகள் அவரிடத்தில் அந்த வாக்குத்தத்தம் அந்த உடன்படிக்கப்பட்டு இருந்தது. ஆனா அவங்களால என்ன பண்ண முடியல? அற்புதங்களை அதிசயங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. அபினதாயின் சொல்லப்படும் போது உன்னதமானவரின் செயல்படுகிற உன்னதமானவரின் வேலையாளர் என்று சொல்லப்படுகிறது. அப்ப உன்னதமானவரின் வேலை செய்கிற ஆளா இருந்தா தன் பிள்ளைகளை தன் உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணும் பார்க்கறதற்கு, அதன்படி நடப்பதற்கு அந்த உடன்படிக்கை பெட்டியில என்ன இருக்குன்னு சொல்லி கொடுத்திருப்பாரு. அவர் சொல்லி தரவே இல்லை. ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு நிர்விசாரம், பயம் இல்லை, ஆண்டவர் குறித்து பயபக்தி இல்லை. இப்படியாக இந்த உடன்படிக்கை பற்றி எப்படி கொண்டு போவார் என்று சொன்னால் அவர்கள் தோள்களிலே என்ன சுமந்து செல்ல வேண்டும். அங்க 2 கம்பு வச்சு என்ன பண்ணாங்க, தோள்களில் சுமந்து செல்ல வேணும். ஆனா இங்க இந்த வீட்டிலேருந்து கொண்டு போகும்போது எப்படி கொண்டு போகிறாங்கன்னா ரதத்துல கொண்டு போறாங்க. அப்படி அந்த ரதத்துல கொண்டு போகும்போது ஆடி பாடி குதித்து கொண்டு போகும்போது இந்த உடன்படிக்கை பெட்டி மேல அவருடைய மகனாகிய ஊசா என்ன பண்றாரு தெரியாம தொட்டுட்டாரு. அப்படி தொடும்போது கர்த்தர் அவனை அடித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்தான பய பக்தியை சொல்லி தரணும்,
கர்த்தருடைய வசனத்தை சொல்லி தரணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும், எப்படி பிசாசுக்கு விலக்கி நிற்கணும், நமக்கு வருகிற தீங்கு, நமக்கு வருகிற ஆபத்து, நமக்கு வருகிற உபத்திரம், வியாதி, இதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு என்ன, நம் வேதத்தில் சொல்லப்படுகிற அந்த கட்டளைகளை நாம் எப்படி கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த தகப்பன் அந்த பிள்ளைக்கு சொல்லித்தர வேண்டும். அப்படி சொல்லித்தராமல் போனதுனால கர்த்தருக்கு அந்த உடன்படிக்கை பெட்டி குறித்தான பயம் அவனுக்கு இல்லை, நிர்விசாரம் அவனுக்குள் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? இந்த வேதத்தை குறித்து பயம் இருக்கிறதா? சபையை கர்த்தர் குறித்து பயம் இருக்கிறதா? பயத்தினால் அந்த பிள்ளைக்கு சபைக்கு வரார்களா? இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு பிள்ளைகள் அனுப்பணும், சபைக்கு பிள்ளைக்கு போகணும் என்று நம்ம சொல்றோம். எத்தனை பிள்ளைகள் சபைக்கு வருகிறார்கள்? ஞாயிற்றுக்கிழமையா, எனக்கு அந்த வேலை இருக்கு, எனக்கு கிரிக்கெட் விளையாட்டு இருக்கு, எனக்கு உலக வாழ்க்கை இருக்கிறது, நான் சபைக்கெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லி எத்தனை பிள்ளைகள் சபையை விட்டு தூரம் போகிறார்கள்? எத்தனை பிள்ளைகள் சபையை வெறுத்து மறந்து உலக இச்சைகள், உலக காரியங்களுக்குள்ள போகிறார்கள்? அப்படி நிர்விசாரமாய் போகிறார்கள் என்றால் இந்த ஊசா எப்படி கர்த்தரால் அடிக்கப்பட்டானோ, நம்முடைய பிள்ளைகளும் அப்படி கர்த்தரால் அடிக்க பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து விடுவார்கள். ஆனால் இன்றைக்கு ஜாக்கிரதையா நம்ம இருக்க வேண்டும். இந்த உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் கைகளில் நாம் கொடுக்க வேண்டும். அவர் ஒவ்வொரு நாளும் அதை வாசிக்க சொல்ல வேண்டும், ஒவ்வொரு நாளும் அதன்படி நடக்க வேண்டும். பாவத்துக்கு விலகி, சாபத்துக்கு விலகி, உலக இச்சைகளுக்கு விலகி நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், எப்படி சுமக்க வேண்டும் என்று சொல்லி இதில் இருக்கிற காரியங்களை படித்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகளை படிக்க சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்படி சொன்னால் ஒழிய அந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ள முடியாது. இல்லை என்றால் உலக பாவங்கள், உலக சாபங்கள், உலக இச்சைகள் அந்த பிள்ளைகளை அழித்து விடும். அல்லேலூயா. அந்த பிள்ளைகளை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த பரிசுத்த வேதாகம் எனும் உடன்படிக்கை பெட்டி அவர்கள் வாழ்க்கையில கற்றுத்தர வேண்டும், சுமக்க வேண்டும். இவர் தன் பிள்ளைகளுக்கு சொல்ல மறந்திருந்தனாலே அத்தனை ஆண்டுகள் இருந்தும் அவர்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளவே முடியவில்லை. அல்லேலூயா. நமக்கு சபைக்கு வரோம், வேதத்தை வச்சிருக்கிறோம், ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை கேட்கிறோம், வசனத்தை படிக்கிறோம், ஆனால் அதில் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் நம் வாழ்க்கையில கிரியை செய்யவே இல்லை. அதே வியாதி, அதே கடன், அதே பிரச்சனை, அதே போராட்டம், அதே குடி, அதே உபத்திரத்துக்குள்ளே கடந்து போகிறோம். காரணம், அந்த வசனத்தை அறிகிற விதத்தில் நம்ம அறியாமல் இருப்பதனால், அந்த சத்தியத்தை புரிந்து கொள்கிற, அந்த சத்தியத்தை தெரிந்து கொள்கிற விதத்தில் நாம் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதனால் வெறும் வசனம் மாத்திரமாகவே அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அத்தனை நாட்கள் அந்த வீட்டில் தான் இருந்தது. ஒரு நாளும் அந்த உடன்படிக்கை பெட்டியை பற்றி அந்த மகனுக்கு சொல்லி தரவில்லை. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த உடன்படிக்கை பெட்டியை சொல்லித்தரணும். எத்தனை வீடுகளில் இந்த வேத புத்தகம் அப்படியே தூசி படிந்திருக்கிறது? எத்தனை வீடுகளில் இது படிக்காமல் அப்படியே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் செயல்படும்படி இது இருக்கிறது? அப்படியானால் எப்படி நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும்? எப்படி வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும்? எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி பிசாசின் கிரியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த ஆண்டவர் நம் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேத வசனத்தை நாம் தியானிக்கும் போது, அதன்படி நடக்கும்போது என்ன மாதிரியான உபத்திரங்கள், வேதனைகள், கவலைகள், கண்ணீர்கள், பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து காப்பாற்றி விடுவித்து ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம் வசனத்தின்படி நடக்க வேண்டிய கட்டாய காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, எத்தனையோ உபத்திரங்கள், எத்தனையோ பிசாசு யாரோ வஞ்சித்து, வாலிப பிள்ளைகளை வஞ்சித்து தேவையில்லாத பாதைகள் நடத்து அவங்களுடைய வாழ்க்கையை சீரடிக்கும்படி பிசாசு வகை தேடி திரிந்து கொண்டிருக்கிறான். அந்த பிசாசிலிருந்து நம் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த வேத வசனத்தில் இருக்கிற அந்த சத்தியத்தை அறியணும். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வேதத்தை வசனத்தை வாசிக்கும் போது அதில் இருக்கிற சத்தியம், அதில் இருக்கிற உண்மை நமக்குள்ள கிரியை செய்யும். அது நமக்குள்ள கிரியை செய்யும் போது நமக்கு விடுதலை கிடைக்கும். வியாதிலிருந்து விடுதலை கிடைக்கும், குடியிலிருந்து விடுதலை கிடைக்கும், கடலிருந்து விடுதலை கிடைக்கும், தேவையில்லாத பிசாசு போராட்டத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தந்து நம் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது இரண்டாவது வீட்டில் இந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரப்படுகிறது. இந்த இரண்டாவது வீடு பார்த்தா 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஆமேன். இங்க இரண்டாவது ஒரு இடத்துக்கு வீட்டில் வருது கர்த்தருடைய பெட்டி. இங்க யார் வீட்டுக்கு வருதுன்னா
ஓபேத் ஏதோமின் வீட்டுக்கு வருகிறது. இங்க 3 மாதம் தான் அந்த வீட்டில் இருக்கு. அங்க கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேல இருந்தது. ஒரு ஆசீர்வாதம் இல்ல. அவர்கள் சாபத்தை நிர்விசாரத்தினால் சாபத்தை சம்பாதித்தார்கள். இவருடைய வீட்டில், ஓபேத் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா 3 மாதம் இருந்தது. இந்த 3 மாதத்துல அங்க சொல்லப்படுது, ஓபேத் தோமின், அதாவது அந்த வசனத்தை கடைசியில் பாத்தீங்கன்னா, அவன் வீட்டார் அனைவரையும் அவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஏன் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார்? கிட்டத்தட்ட 20 வருஷமா இருக்குது அங்க ஆசீர்வாதம் இல்லை, இங்க 3 மாசம் தான் இருந்தது. ஆனா இவங்க குடும்பத்தையே என்ன பண்ணாரு? கர்த்தர் ஆசீர்வதித்தார். நம்ம ரட்சிக்கப்பட்டு 1 மாசம் 2 மாசம் அப்படின்ற கணக்கு இல்லை. நம் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம், ஆண்டவருடைய சத்தியத்துக்கு நேராக நடக்கிறோம், அதன் பொறுத்தே நம்ம ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆகுது, 20 வருஷம் ஆகுது, ரைட். நாம் பைபிள் வச்சு 20 வருஷம் வச்சிருக்க, 30 வருஷம் ரைட். ஆனால் அந்த வேதத்தின்படி நடக்கிறனா, அந்த கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்கிறனா, அப்படி அது கை கொண்டால் மாத்திரமே கர்த்தர் அந்த ஓபேத் ஏதோமின் வீட்டை எப்படி ஆசீர்வதித்தாரோ அதே போல நம்முடைய வீட்டையும் அவர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவனுடைய வீட்டை ஏன் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கும்போது, இவன் காவல்காரனாய் இருந்தான். ஹல்லேலூயா. இவன் காவல்காரனாய் நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த தேசத்துல இவனோடு சேர்ந்து அநேக பேர் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் இவர்கள் 2 பேர் மாத்திரமோ, இவர்கள் ஒரு சில 2 பேர் மாத்திரமே என்ன பண்றாங்க? கடைசி வரை காவல்காரராய் இருந்தாங்க. தனக்கு கொடுத்திருந்த பொறுப்பை காத்து கொண்டாங்க. காத்து கொள்வது மிக அவசியம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தங்களையோ அபிஷேகங்களோ ஆசீர்வாதங்களோ ஆண்டவர் நம்ம கைகளை கொடுத்தா, ஒருவேளை குடும்பத்தையோ பிள்ளைகளையோ கணவனையோ மனைவியோ ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம கரங்களில் கொடுத்தா அது காத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. இவர் காத்து கொண்டார். என்ன காத்து கொண்டார்? மற்றவங்க எல்லாரும் கொடுத்த பொறுப்பு அப்படியே நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? தாங்க கொடுத்த பொறுப்பை கொஞ்ச நாள் பார்த்தாங்க, அதிக நாள் என்ன பண்ணல, அவங்களால அதில் நிலைச்சு நிற்க முடியல, அந்த பொறுப்பை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் இவன் கடைசி வரை அந்த உடன்படிக்கை பெட்டியை காக்கிற அந்த பொறுப்பில் இருந்ததுனால இவனுக்குள்ள கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. இவன் குடும்பத்து மேல் அந்த ஆசீர்வாதம் இருந்தது. காத்து கொள்வது என்று சொல்லப்படும் போது நாம் மற்றவர்களை காக்கிற பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ரைட்டு. கர்த்தர் சபையில் சேர்க்கப்பட்டோம், ரைட்டு. நம்மளும் நம் உறவுகள் ரட்சிக்கப்படணும், நம்மளும் நம் குடும்பத்தில் உள்ளவர்கள் ரட்சிக்கப்படணும். அவர்களுக்காய் காத்திருந்து ஜெபிக்கணும், அவர்களுக்காய் பிரயாசப்படணும், அவர்களுக்காய் கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என் குடும்பத்தார் ஒருவரும் ரட்சிக்கப்படல. இன்னும் இருக்கிற காலகட்டத்தில் எத்தனையோ வியாதி, எத்தனையோ உபத்திரம், எத்தனையோ போராட்டம் பிசாசு கொண்டு வருகிறான். இவர்களை மீட்க வேண்டும் என்று சொன்னால் நான் அவர்களுக்காக காவலாளியாய் இருந்து அவர்களுக்காய் ஜெபித்து அவர்களுக்காய் உபவாசித்து அவருடைய கர்த்தருடைய சமூகத்தில் அவருக்கு சேர்த்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரர் அவளை மாற்றும்படி நான் காவலாளியாய் இருக்க வேண்டும் என்று நாம் ஒப்பு கொடுக்கும் போது நம் மூலம் நம் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இல்லைனா நம் சில உபத்திரங்களும் சில வேதனைகளும் சில வியாதிகளும் பிசாசினால் வரப்பட்டு நம்ம வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாய், நம் குடும்பம் ஒரு கேள்விக்குறியான சூழ்நிலைக்கு போய்விடும். அப்படியானால் நாம் காத்து கொள்ளணும், நம்முடைய அபிஷேகத்தை காத்து கொள்ளணும், நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க ஊழிய பொறுப்பை காத்துக்கொள்ளணும். அப்படி பொறுப்பை காத்து கொண்டால் ஒழிய நம் ஆசீர்வாதங்களை சுதந்திரத்து கொள்ளவே முடியாது. இன்றைக்கு ஆண்டவரே, என் குடும்பத்தை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர், என் பிள்ளைகளை நான் காத்துக்கொள்ளணும், என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், இந்த சபை எனக்கு கொடுத்திரு, இந்த சபைக்கு நான் ஜெபிக்கணும், சபையின் விசுவாசங்களை நான் காத்துக்கொள்ளணும், இந்த பகுதி இந்த ஐநவர பட்டணத்தை எனக்கு கொண்டு கொடுத்திருக்கிறது, இந்த ஐநவர பட்டணத்தை நான் காத்துக்கொள்ளணும், இந்த பிள்ளைகளுக்காய் நான் திறப்பில் நின்று ஜெபிக்கணும், காவலாளியா நான் மாறணும், இந்த பகுதியில் இருக்கிற எல்லா பிசாசின் கிரிகளுக்கு எதிர்த்து நின்று போராடி ஜெபிக்கணும். கர்த்தர் வைத்திருக்கிற கற்பனைகளை கட்டளைகளை சொல்லி நான் ஜெபித்து அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் அக்னியோடு நான் என்ன பண்ணணும், அதை காத்துக்கொள்ளணும்னு ஜெபிக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருந்தால் மாத்திரமே நம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்படும், நம் தேசம் ஆசீர்வதிக்கப்படும், நம் சபை ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்கிறார், இவர்கள் இருந்த இந்த ஓபேத் ஏதோமி வீட்டில் இருந்த ஆசீர்வாதத்தை பார்த்து தான் இப்போ தாவீது சொல்றார், அந்த பெட்டி எனக்கு வேண்டும், அந்த பெட்டி கொண்டு வாங்க, அந்த பெட்டி இருந்தால் மாத்திரமே நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும், நம் தேசம் செழிப்பாகும் என்று சொல்லி அங்க என்ன சொல்றார், அதை கொண்டு வரும்படி கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு
இந்த பெட்டியை சுமக்கிற நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய பெட்டியை நாம் வெறும் இந்த வேத புத்தகத்தை வெறும் வேத புத்தகமாக பார்க்காதபடிக்கு இதில் உள்ள அற்புதங்களை, அடையாளங்களை நான் சுதந்திரித்துக் கொள்ளும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு விடுதலை தருகிறவராய் இருக்கிறார். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 8:9 வாசிங்க. 1 ராஜாக்கள் 8:9. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணுகிற போது மோசே ஓரேபிலே அந்த பெட்டியில் வைத்த 2 கற்பலகைகளே அல்லாமல் அதிலே வேறொன்றும் இருந்ததில்லை. ஆமென். இங்க ஆண்டவர் அங்க 3 காரியத்தை வைத்தார். இங்க பிரதான காரியத்தை என்ன பண்றார்? முன் வைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அற்புத அதிசயங்கள் அடையாளம் பார்த்ததெல்லாம் ரைட். ஆனா நீங்க வெறும் அற்புதங்களை அதிசயங்களை மாத்திரம் பார்த்துட்டு இருந்தா போதாது. உங்களுக்கு மன்னாவை கொடுத்தேன், ஆனா நீங்கள் இன்னும் மனம் திரும்பல, மாறல. ஆரோனை துளிர்த்த கோலுமுல உங்களை அற்புத அடையாளங்கள் நடுவில் நான் செஞ்சேன், அப்பயும் நீ என்ன பண்ணல, மாறல. ஆனா இங்க கடைசியில என்ன பண்றாருன்னா, அங்க எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் அவர்களோட உடன்படிக்கை பண்ணுகிற போது அங்கே பெட்டியில என்ன வைத்திருக்குதுன்னா கற்பலகிலே அல்லாமல் அதில் வேறொன்றும் வைக்கப்படல. அப்படின்னா இது எதை பிரதானப்படுத்துகிறது என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய கட்டளைகளை, கற்பனைகளை நம்ம கை கொள்ளும்படி பிரதானப்படுத்துகிறது. நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் தேவைதான், நம்ம வாழ்க்கையில செழிப்பு தேவைதான், அன்றாட ஆகாரம் தேவைதான். அதை காட்டிலும் கர்த்தருடைய வாக்கு தத்தம், கர்த்தருடைய கற்பனை கட்டளை மிக முக்கியம். ஏன்னா மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் அந்த 2 பொருட்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, நீ கர்த்தருடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளும்போது அந்த வார்த்தை உன்னை போஷிக்கும், அந்த வார்த்தை உன்னை ஆசீர்வதிக்கும், அந்த வார்த்தை உன்னை பலப்படுத்தும், அந்த வார்த்தை உன்னை சுகமாக்கும், அந்த வார்த்தை உன்னை விடுதலையாக்கும், உன் பிள்ளைகளை ரட்சிக்கும், உன் குடும்பத்தை ரட்சிக்கும், அது உன்னை அபிஷேகம் பண்ணும், அது உன்னை ஆசீர்வதிக்கும். எத்தனை பேர் தடை செய்தாலும், எத்தனை பேர் எதிர்த்து நின்றாலும், பிசாசு எந்த வகையில குடும்பத்தில் வந்து நெருங்கினாலும் ஒடுக்கினாலும், அபிஷேகத்தினாலும் வல்லமினாலும் கர்த்தருடைய சத்தியத்தினாலும் அவைகளிலிருந்து விடுதலையாக்கி வெளியே வந்து கர்த்தருக்கு சாட்சியா வாழ முடியும். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 6:21 வாசிங்க. அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆடி பாடினேன். ஆமென். இப்ப தாவீது எதற்காக ஆடி பாடி துதித்தார்னா, அவர் ஒரு காலத்துல ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தாரு, கவலை கண்ணீர் பசி பட்டியலோடு இருந்தாரு. இன்றைக்கு அநேக லட்சங்களை வழிநடத்தக்கூடிய ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். அப்படியானால் அபிஷேகம் என்று சொல்லப்படும் போது பலி செலுத்தப்பட வேண்டும். அதனால் தாவீதுக்கு ஏற்கனவே பலி செலுத்தப்பட்டாயிற்று. ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படும்படி இன்றைக்கு நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாறும்படி நமக்கென்று ஒருத்தர் பலி செலுத்தப்பட்டிருக்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எதற்காக பலி செலுத்தப்பட்டார்? நம் வியாதியிலிருந்து விடுதலையாக்கும்படி, நம் தரித்திரத்திலிருந்து வெளிவரும்படி, நம் குடும்பத்தில் இருக்கிற போராட்டம் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கி கர்த்தருக்கென்று சாட்சியா வாழும்படி அவர் என்ன பண்ணார்? பலி செலுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியானால் நம் கர்த்தருடைய வசனத்துக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நம் கீழ்ப்படிந்த 1 நாளாகும் 13:8 வாசிக்கலாம். 1 நாளாகும் 13:8. தாவீதும் சகல இஸ்ரவேலரும் தங்கள் முழு பலத்தோடும் தேவனுக்கு முன்பாக சுரமண்டலங்களையும் தம்பூர்களையும் மேளங்களையும் கைத்தாளங்களையும் பூரிகைகளையும் சேவித்து மகிழ்ச்சியாய் ஆடி பாடினார்கள். ஆமென். இப்ப தாவீது கையிலிருந்து உடன்படிக்கை பெட்டி வந்தது, அவனுக்குள்ள இனம் புரியாத ஒரு சந்தோஷம், மனமகிழ்ச்சி, ஆசீர்வாதம். ஐயோ, கர்த்தருடைய பெட்டி என் கரத்தில் வந்து விட்டது, இனி பிசாசுக்கு வேலை இல்லை, இனி உபத்திரங்களுக்கு வேலை இல்லை, இனி வறுமை தரித்திரங்களுக்கு வேலை இல்லை, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவன் ஆனந்த களிப்போடு சந்தோஷத்தை என்ன பண்ணானா? அவன் ஒரு ராஜா ஆடி பாடி துதித்தானா. இந்த வேத புத்தகம் நமக்கு வீட்டில் இருக்குமானா, நம்ம வீட்டில் ஆடல் பாடல் சத்தம் இருக்கும், அங்க துக்க சத்தம் இருக்காது, அங்க வேதனை சத்தம் இருக்காது, அங்க உபத்திர சத்தம் இருக்காது, அங்க கண்ணீரின் சத்தம் இருக்காது. மாறாக அங்க ஆனந்த களிப்பு சத்தம் எப்பொழுதும் எழுப்பிக் கொண்டே இருக்கும். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தும். ஹல்லேலூயா. அப்படியே சந்தோஷம் மனமகிழ்ச்சியா இருக்குமா? ஹல்லேலூயா. சத்திய வசனம் நமக்குள் இல்லாவிட்டால், நிலைத்திர விட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? கடைசியில யோவான் 8:14 வாசிங்க. யோவான் 8:44 சாரி, யோவான் 8:44.
நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஆமென். இங்க தேவனோடு இருக்கும்போது பிசாசுக்கு வசனம் எல்லாம் தெரிஞ்சது. ஆனா அவனுக்குள்ள வசனம் தெரிந்ததை தவிர அவனுக்குள்ள சத்தியம் இல்லை. சத்தியம் இல்லாதனால அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ நமக்குள்ள சத்தியம் இல்லைன்னா நமக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை திருடுகிறது யாருன்னு சொன்னீங்கன்னா அந்த பிசாசு. ஹல்லேலூயா. பிசாசு சில நேரத்தில் வசனத்தை பேசும், வசனத்தின்படி சொல்லும். ஆனா அதுக்குள்ள இருக்கிற சத்தியத்தின்படி நம்ம வாழும்போது பிசாசின் திட்டங்களை நம்ம என்ன பண்ணலாம்னா முறியடிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ வசனத்துக்கு நடுங்குகிறவனே கர்த்தர் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். அந்த வசனத்துக்குள்ள இருக்கிற சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் என்ன பண்ணும்? உங்களை விடுதலை ஆக்கும். அப்போ வாக்குத்தத்தம் நமக்கு கொடுத்தப்பட்ட பிறகு அந்த வாக்குத்தத்தம் நமக்குள்ள கிரியை செய்யவில்லைன்னா அதில் இருக்கிற சத்தியத்தை, அதில் இருக்கிற உண்மையை, அதில் இருக்கிற இயேசுவின் அபிஷேகத்தை, வல்லமையை நாம் இன்னும் ருசி பார்க்கவில்லை. அதனால் இந்த வாக்குத்தத்தம் நம் நிறைவேறாமலே இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி அந்த வாக்குத்தத்தம் படி அந்த கற்பனைகளை, கட்டளைகளை கை கொண்டு நடப்போம் என்று சொன்னால் நமக்கு வருகிற ஆசீர்வாதம் இவ்விதமாய் இருக்கிறது. உபாகமம் 28 உபாகமம் 30:10 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போதும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த வாக்குத்தத்த சத்தத்துக்கு நாம் உண்மையாய் செவி சாய்த்து உண்மையா அவருடைய கற்பனைகளுக்கு, உண்மையா அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படுவோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்ம கீர்த்தியும் புகழ்ச்சியும் அப்பா. அது மாத்திரமல்ல, அது உபாகம் 28:14 சொல்றது, வாளாக்காமல் தலையாக்குவாரா, அவர் நாம் கீழாகாமல் மேலாகுவோம் என்று கர்த்தருடைய வசனம் இவ்வாறு சொல்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் இனிமே இந்த வேதத்தை நான் சுமக்க ஆயத்தமாக இருக்கிறேன், இனிமே இந்த வேதத்தின்படி நடக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு வேதத்தை நான் ஒவ்வொரு நாளும் சொல்லி தரும்படி, அந்த பிள்ளைகளுக்கு படிக்க சொல்லும்படி, அந்த பிள்ளைகளை வேதத்தை சுமந்து சபைக்கு வரும்படி நான் சொல்லுவேன் என்று சொல்லும்போது நிச்சயம் நம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பா. அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்றிலிருந்து என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகணும். ஆண்டவரே, இந்த வேதத்தை நீங்கள் சுமந்தீங்கன்னா இந்த வேதம் உங்களை சுமக்கும். நீங்கள் வேதத்தை மறந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளை அவர் மறந்துடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, இன்றிலிருந்து இந்த வேத புத்தகத்தை நான் சுமக்க ஆயத்தமாக இருக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஏற்கனவே என் பாவங்களை, என் வியாதிகளை சிலுவிலே சுமந்து கொண்டீர். ஆண்டவரே, ஆனால் இன்றிலிருந்து உம்முடைய வேத வசனத்தை நான் சுமக்க ஆயத்தப்படுகிறேன். என் பிள்ளைகளுக்கு நான் காவலாய் இருந்து அந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய வேதத்தை நான் சொல்லி தந்து இந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரத்துக் கொள்ளும்படி ஆண்டவரே என்னை என் குடும்பத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்லும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசி. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன். மறுபடியும் சொல்லுமா. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ? இயேசு பார்த்து, அதை நான் மறப்பேனோ? எஜமானனே, எஜமானனே, எஜமானனே,
ஆமாண்டவரே, இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் நான் உமக்காக வாழ்ந்து சாட்சான் என்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என் குடும்பத்தை ஒப்புக் காத்துக்கொள்ளும்படி நடத்தும் மீட்பர் ரட்சகர் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.